மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, நான் கடந்த வாரம் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கன்னிமார் ஓடை அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நான் காதால் குழந்தையிலேருந்து கேள்விப்பட்டது. நான் மட்டும் இல்லை, மக்கள் நிறைய பேர் கேள்விப்பட்ட கதை. அது கதையாக உண்மையானு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் அது ரியலாக நிறைய இடத்துல பேசப்படுற விஷயம். அது அந்த காலத்தில் இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு மக்கள் சந்தேகிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் நான் உங்களுக்கு அதை போட்டேன். அந்த தொடர்ச்சியில் நான் லாஸ்ட்டாக ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அப்போது அந்த மாதிரி எனக்கு ஸ்டெப்பில் அந்த படிக்கட்டில், அதாவது அந்த மரப்படிக்கட்டு ஃபுல்லாகவே தேக்கு படிக்கட்டு தான். அவங்க இருந்தது அந்த பங்களா ஒரு வெள்ளைக்காரனுடைய பங்களா. அதில் தான் அந்த ஆஃபீஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது பசங்க இருக்கும்போது எப்பயும் நல்லா கலகலன்னு பேசிட்டு சிரிச்சிட்டு அவங்க வேலை செய்கிற சவுண்டு எல்லாமே பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்கும். யாருமே இல்லாதப்ப நான் அமைதியாக இருந்திருக்கேன். அமைதியாக இருக்கும்போது ஒரு நாள் நைட்டெல்லாம் ஒரு 7 மணி கூட ஆயிடுச்சு. எப்போயும் மதியானம் ஒரு 2 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். டியூட்டி 7 to 2 வரைக்கும் தான் டியூட்டி. அப்போது நான் அந்த மாதிரி வீட்டுக்கு போயிடுவேன். அன்றைக்கி வண்டி ஏதோ இடையில அப்செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு கீழேருந்து சரக்கு வர்றது லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு பசங்க எல்லாருமே போயிட்டாங்க. 2 பெண்கள் டிஸ்வாஸில் இருப்பாங்க. அவங்க எனக்கு முன்னால் போயிடுவாங்க. ஆக்சுவலாக நான் அவங்களுக்கு முன்னாலே என் டைம் முடிஞ்சிடும், நான் கிளம்பிடுவேன். ஆஃபீஸை பார்க்க ஆள் இல்லாதனால என்னை இருக்க சொல்லிட்டாங்க. அதனால நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இருக்கும்போது நான் வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் தான் அந்த அண்ணன் இந்த கதையெல்லாம் சொன்னார். அப்பயே சொல்லியிருந்தா என் மனசில் அந்த பயம் கொஞ்சம் ஓடி இருக்கும். ஆனால் நான் வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் தான் அதெல்லாம் சொன்னார். அப்போ தான் எனக்கு அந்த சிந்தனையெல்லாம் வந்துச்சு. அப்போ நான் அந்த அண்ணன்கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி தனியாக இருக்கும்போது பகல் தான் ஃப்ரெண்ட்ஸ், பகலில் ஒரு 2 மணி 3 மணிக்கு அந்த தேக்கு படிக்கட்டில் எல்லாமே இப்போ அந்த காலத்தில் ஃபுல்லாகவே வெள்ளைக்காரவங்க ஃபுல்லாக ஸ்டெப்பு காங்கிரீட்லலாம் அப்போல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. வெறும் மரத்தில் தான் வுட்டில் தான் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டெப்பில் ஷூவை போட்டுட்டு ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி, அதே மாதிரி மேலே ஒரு காரிடோர் இருக்கும், அதில் நடக்கிற மாதிரி, அப்புறம் அந்த கீழே அந்த மேட்டு போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதில் காலை தட்டுற மாதிரி, அப்படியெல்லாம் எனக்கு நிறைய தடவை கேட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் எனக்கு என்ன ஒரு 30 வயசு கிட்ட தான் இருக்கும், சரிங்களா. 24 to 30 வரைக்கும் நான் அங்கே வேலை பார்த்துருக்கேன். எனக்கு அப்போ ஒரு 30 வயசு இருக்கும். அப்போ இந்த மாதிரி சவுண்டு எனக்கு கேட்கும், அடிக்கடி கேட்கும். நான் ஆனால் மேலே போய் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டெப் ஏறி மேலே போய் பார்ப்பேன். ஏன்னா சார் வந்தால், எங்கள் ஓனர் வந்தால் எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவர் நடந்து வர மாட்டார். காலையில் அவர் வண்டியில் தான் வருவார். எப்போ வந்தாலும் அவர் வண்டியில் தான் வருவார். காலையில் வெள்ளன மட்டும்தான் 6:30க்கெல்லாம் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருப்பார். அவர் தான் எல்லாமே க்ளீனிங் ஒர்க் பண்ணுவார். அதில் அவர் ஒரு பெரிய கிரேட்டு. நான் அந்த வேலையை செஞ்சால் கூட செய்ய விட மாட்டார். உன்னோட வேலை ஏதோ அதை போய் பாருமா அப்படின்ட்டுருவார். காலையில் வரும்போது அவர் ஒரு சர்வெண்ட்டாக வருவார். ஒரு 10-11 மணிக்கு போய் கிளம்பி வரும்போது அவர் ஓனராக வருவார். அதனால் ஏன்னா வண்டி வராமல் அவர் வரமாட்டார். அப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னடா வேலை யாராவது மேலே இருக்காங்களா அப்படின்னா, குடோன் மேலே தான் இருக்கும். நாங்கள் ஸ்டாக்கெல்லாம் மேலே தான் வைப்போம். நான் போய் நல்லாவே பார்த்துட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போல்லாம் பக்கத்துகளில் இந்த அண்ணன் வீடு மட்டும்தான் இருக்கும். அதில் அவங்களோட ஃபேஸ் கூட தெரியாது. அவங்க வீடோட பின்பக்கம் மட்டும்தான் தெரியும். மற்ற ஆளுங்க இருக்கிறது போகிறதெல்லாம் தெரியாது. அந்த ஏரியாவில் இவர் முன்னால் ஒரு சாமி மரம் வச்சுருப்பார். அந்த ஏரியாவில் போகிறது வர்றது எதுவுமே தெரியாது. யாராவது எப்போயாவது போவாங்க வருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டெப்பு ஏறுற சவுண்டு நல்லா கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ், இறங்குற சவுண்டும் கேட்கும். அப்போ நான் ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் அந்த அண்ணன்ட்ட ரிட்டையர்ட் ஆனது, நான் ரிட்டையர்ட் ஆகலை, நான் வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்தோன்னே அப்புறம் அந்த அண்ணன் வீட்டில் போய் ஒரு நாள் நைட்டு நானும் பாப்பாவும் தங்க வேண்டியதாகிடுச்சு. அந்த அக்கா, ஏன்னா எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் அந்த அக்கா பிள்ளைங்கள்லாம். ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னு பக்கத்தில் தான் குடியிருந்தோம். ஆனால் அவங்க அனுப்பலை. இருங்க, இன்றைக்கி நான் அந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சுருக்கேன், இருங்க நீ சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொன்னோன்னே ரொம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் அந்த ரோட்டில் எங்களை தனியாக அனுப்பாமல் அவங்க வச்சுட்டு, அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாறையில் நகத்தை வச்சு பரன்னா கதை, அந்த கன்னிமார் ஓடை எல்லாமே சொன்னார் எனக்கு. அப்போ சொன்னப்போ தான் இந்த இடத்துக்குள்ள நான் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிற இடத்துல உள்ள கதையும் சொன்னார். அந்த அண்ணன் ஒரு நாள்
ஒரு ஒரு கொஞ்சம் மிட் நைட் ஆயிடுச்சான். ஒரு 9 மணி 10 மணி. அப்போ மிட் நைட்னாலே 9 மணி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவர் ஒரு 11 மணிக்கிட்ட அந்த பக்கம் வந்திருக்காரு. வந்தோடனே பார்த்தா ஏதோ சாப்பாடு ஏதோ எடுத்துகிட்டு வந்தாராம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, இவருக்கு பின்னாலேயே வந்து ஏதோ ஒரு தீ அது வர மாதிரி அவருக்கு தோணி இருந்திருக்கு. அப்போ அந்த காலத்து மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், தன்னை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டு விட்ருவாங்களாம். அதாவது கோடு போட்டுருவாங்களாம். ரவுண்டாக ஒரு கோடு போட்டுவிட்டு அந்த கோட்லேயே நின்றுவாங்களாம். அந்த கோட்டை விட்டு வெளியே வந்தால் அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும், அந்த கோட்டுக்குள்ளேயே நின்னா எஃபெக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் என்ன பண்ணாராம், அந்த சாப்பாடையும் அந்த முன்னாலேயே வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விசேஷ வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பார் போல். அவங்க சாப்பாடு கொடுத்துருப்பாங்க போல், எடுத்துகிட்டு வந்திருப்பார் போல். இந்த சம்பவம் நடக்கிறது எங்கன்னா அந்த அண்ணன் கரெக்டாக சொன்னார்னா, எங்கள் ஓனர் வந்து சாமி கும்பிட்ற அந்த மரத்துக்கு ஒரு 10 அடிக்கு முன்னால். அப்போ இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கவும் அந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாராம், டக்குன்னு அந்த அண்டாவை கீழே வச்சுட்டு ஒரு கோடை போட்டாராம். ரவுண்டாக ஒரு வட்டத்தை போட்டாராம். அவரை தள்ளி ஒரு 3 அடி 2 அடி தூரத்துக்கு ஒரு ரவுண்டாக ஒரு வட்டம் மாதிரி போட்டு விட்டாராம். புல்லு தான், ஆனால் அந்த புல்லில் அவர் எப்படி போட்டாருன்னு தெரியலை. குச்சை வச்சு போட்டாரா என்னத்தை, அதாவது கையை வச்சு சும்மா நம்ம ஒரு இது போட்டாலே அது நின்றும் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் சொன்னார். போட்டு விடிகிற வரைக்கும் 5 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வரவே இல்லையாம். சரியா, அது வந்து வரவும் பார்க்கவும் போகவுமா இருந்துச்சுமா. என் கண்ணுக்கு வந்து அது என்ன உருவம்னு கூட தெரியலை. ஆனால் வந்து அது நிற்கிறது வந்து என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். வேறு எந்த உருவமும் தெரியலை, ஆனால் அது இருக்கிறது என்னால் உணர முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒரு வேளை அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலை. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி இல்லைனே, அடிக்கடி இந்த மாதிரி நடக்கிற சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிப்பா அப்போ அவர் சொன்னார். ஆமாம்மா, இங்கே நான் சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, அந்த எஃபெக்ட் கூட நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு விடிஞ்சிருச்சான். விடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணார், அந்த 5 மணிக்குமே அவர் வெளியே வராமல் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு தான் அது கண்ணுக்கு தெரிலையா போயிடுச்சான். போனோடனே எச்ச காரி துப்பிட்டு அந்த பாத்திரத்தில் உள்ள சாப்பாடை தூக்கி அப்படியே அண்டாவோடு கீழே வந்து காடுன்னா இப்போ ஒரு பெரிய முதலாளிக்குள்ளது, ஆனால் இப்போ ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த காட்டில் தூக்கி எரிஞ்சிட்டாராம். எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாராம். அப்படி சொன்னார். அவர் தான் வந்து இந்த பச்சை மரத்தோட கதை எல்லாமே சொன்னார். அவங்க அந்த பச்சை மரத்து ஓடைக்கும் இவங்களோட சொந்தக்காரவங்க வீட்டுக்கும் 1/2 கிலோமீட்டர் தூரமாக அந்த பாறையில் அவங்க நகத்தை வச்சு சுரண்டி சிரிக்கிறது இவங்க வீட்டுக்கு எப்படி கேட்கும்? கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு அங்கிட்டே கேட்காது. நகம் வந்து நம்ம அந்த இடத்துல சுரண்டினா தான் அது கேட்கும். அடுத்து 1 அடி தாண்டுனா கூட கேட்காது. ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் கேட்டுச்சு. அவங்க சொந்தக்காரவங்க தான் அங்கே இருந்தாங்க. நைட்டில் பணம் நகை எல்லாம் கொண்டாந்து போட்டு இந்த கன்னிமார்கள் வந்து விளையாடுவாங்க அந்த ஓடையில். பகலில் விடியும்போது அந்த சவுண்ட் இருக்காது, ஆனால் விடிய அந்த சவுண்டு கேட்கும் அப்படின்ற மாதிரி அந்த காலத்து மக்கள் வந்து இந்த மாதிரி உணர்ந்ததாக அவர் என்கிட்ட சொன்னார். அது இன்னொரு பக்கம். அதோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரியலாகவே இந்த மாதிரி ஓடைகளுக்கு நான் போயிருக்கேன். நான் வந்து ஒரு 22 வயசு 23 வயசுலலாம் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ உள்ள பெண்கள்லாம் எப்படியோ வாழணும்னு நினச்சாங்க. அப்போல்லாம் வந்து கூலி வேலை அந்த மாதிரி தான் செஞ்சிகிட்ருந்தோம். அப்போ என்னோட ஒரு 24 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் வந்து நாங்கள் இருக்கிற இடத்த விட்டு ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் வந்து விறகுக்கு போகிறோம். அப்சர்வேட்டரின்ற ஒரு இடம், அதை தாண்டி பூம்பாறை போகிற வழியில் இருக்குது அந்த கன்னிமார் ஓடைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நானும் எனக்கு பக்கத்தில் அதாவது போகும்போது ஒரு 10-15 பேர் போய் அங்கே வந்து வண்டியில் இறங்குவாங்க. விறகு எடுக்க உள்ள காட்டுக்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க. நான் கரெக்டாக போய் அந்த கன்னிமார் ஓடைக்கிட்ட உட்காந்து தான் விறகு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போன்னா பாப்பா வந்து 7 மாதத்து பிள்ளை வயிற்றில். ஆனால் எனக்கு அந்த சிந்தனையெல்லாம் இல்லை. அதே ஓடையில் தான், அந்த ஓடையை சுற்றி தான் நான் விறகு பறக்கிட்டுருக்கேன். ஆனால் வந்து பேச்சு சத்தம் இப்போது எனக்கு அது கேட்ட மாதிரி தோணுனா கூட, ஏன்னா இன்றைக்கி சொல்கிறது தான் அது வந்து நம்ம நம்புகிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் யாரும் என்ன ஒன்றுமே பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். அதை நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் பொய் அப்படின்னு கூட தோணுது. ஆனால் நம்ம கூட கடவுள் இருக்கார் அப்படின்றது நமக்கு வந்து எப்பயுமே நம்பிக்கை இருக்கும். கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருன்றது.
ஒவ்வொருத்தர் காட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு 2 பேர் சேர்ந்து நின்னா பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ ஒரு 2 பேர் பக்கத்தில் நின்று விறகெடுத்தாங்கன்னா 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டிருக்கு. ஆனால் அந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து தான் எனக்கு எங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு அக்கா வந்து, என்னம்மா விறகு எடுத்தாச்சா, போகலாமா, அடுக்கலாமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அது வரைக்கும் நான் அந்த இடத்துல தான் விறகு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த அக்கா வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. இப்போல்லாம் அங்கனெல்லாம் காட்டு மாடு எக்கச்சக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவ்வளோ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த காட்டுக்கெல்லாம் எவ்வளவோ நாங்கள் போகாத இடமே இல்லை. நாங்கள் கஷ்டப்படாத ஒரு வாய்ப்பே எங்களுக்கு இல்லை. அந்தளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அன்றைக்கெல்லாம் ஒரு மிருகத்தை கூட நாங்கள் பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வாசலில் வந்து நிற்கிது. அன்றைக்கி அந்த இடத்துல தனியாக நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னு இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது எனக்கு அன்னைக்குள்ளே நினப்பு வருது. ஒரு வேளை நம்ம அந்த இடத்துல தானே உட்காந்துருந்தோம், இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சுல்ல, ஆனால் இந்த அக்கா ரொம்ப தூரத்துலேருந்து தானே வந்தாங்கன்னு இப்போ நான் யோசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, நான் அதே இடத்துல உட்காந்து விறகு எடுத்திருக்கேன். அதே இடத்துல நான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன். ஏன் அந்த 12 மணி நேரம் 12:30 மணி நேரத்துக்கு 12 to 1 ஆற்று தண்ணினால சுத்தமாக வரும் அந்த இடத்துல ஓடையில். அப்போ சுற்றிலும் பாறையாக இருக்கும். சென்டரில் ஒரு கொஞ்சம் ஆழமாக ஒரு தண்ணி இருக்கும். ஆனால் நான் ஆழத்தில் எப்பயும் போக மாட்டேன், பயப்படுவேன். நான் 10 அடி தள்ளி அந்த ஆழமான இடம் இருக்கும். ஆனால் நான் இந்த பக்கம் வர தண்ணியை நான் அள்ளி குடிச்சிருக்கேன். ஒரு புள்ளதாச்சா இருந்து கூட கடவுள் என்னை காத்திருக்காரு. இதை விட ஆபத்தான சூழ்நிலையெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே நான் சொன்ன மாதிரி பாப்பா குழந்த பிறக்கம்லாம் நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் என்னை எந்த தீய சக்தியும் என் பக்கத்தில் வந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதே இடத்துல நிறைய பேர் இறந்துருக்காங்க. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து இந்த உண்மை கதையை சொல்கிறேன். இப்போ நடக்கிறது நான் அடுத்த தடவை சொல்கிறதெல்லாம் வந்து உண்மை சம்பவம். இப்போ நான் போனதும் உண்மை சம்பவம் தான். நான் அந்த கனிமார் ஓடையில் போய் விறகெடுத்தேன்னு சொல்கிறதில்ல, அதுவும் உண்மை சம்பவம் தான். ஏன்னா எனக்கு கண்ணுக்கு எதுவும் தெரியலை, எனக்கு எதுவும் தெரியலை. அடுத்து சொல்ல போகிறது உண்மை சம்பவம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.